சோழர்கள் வரலாற்று புஸ்தகத்தை படிக்கும்போது அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். வரலாற்று குழப்பங்கள், பேர் குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். இதை உருவாக்கினவங்கள யாருமே கிடையாது, சோழர்கள் தான். ஏன் அப்படின்னா, தங்களுடைய வாரிசுகளை வெளியில் காட்டிக்கிறாமல் என்ன பண்ணுவாங்க, இப்போ வாரிசுகளை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வளர்க்குறது, அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தரை அரசலாக்கி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். அதாவது வளர்க்கும்போது வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வளர்ப்பாங்க, அரசனாக்கும் போது இவங்க வேற ஒருத்தரை வந்து அரசனாக்கி விடுவாங்க. நீங்கள் பொன்னியின் செல்வன் புஸ்தகத்தை படிக்கும்போது அப்படி தான், மன்னனை வேற ஒருத்தனை ஆக்கி விட்ருப்பாங்க. ஏன் காரணம்னா, இவங்களுடைய வாரிசுகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவங்களுடைய வாரிசுகளுக்கு எதுவும், அதாவது செஞ்ச பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க செஞ்ச பாவங்கள் இவங்களுடைய பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிடுமோன்ட்டு இவங்களுடைய வாரிசுகளை வந்து ஆக்க மாட்டாங்க. வேற ஒருத்தர் பிள்ளைய வந்து அரசனை ஆக்குற மாதிரி ஆக்கி விட்டுட்டு ஒரு நாள் தீர்த்து கட்டிட்டு போயிடுவாங்க. இது வந்து சோழர்கள் காலத்தில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிவன் கோயில் கட்டியே ஆகணும், இது இவங்களுக்கு கொடுக்க